எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. மகளிர் உரிமை தொகையை மறுசீரமைக்க கால அவகாசம் தேவை. மாதந்தோறும் 15ஆம் தேதி பெண்களுக்கு 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்ட நிலையில் முதலமைச்சர் கொடுத்திருக்க விளக்கம், தேதி குறிப்பிடாமல் விரைவில் கொடுக்கப்படும் என்று அறிக்கை. தமிழக முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மகளிரோட உரிமை தொகையா ரூபாய் 1000 வழங்கிட்டு வந்த நிலையில இப்ப தாவேகா கட்சி புதிய ஆட்சி அமைச்சிருக்க நிலையில மகளிர் உரிமை தொகையானது 2500 ரூபாய் வரைக்கும் வழங்கப்படும் அப்படின்னு வாக்குறுதியில தெரிவிச்சிருந்தாங்க. அதே சமயத்துல கடந்த ஆட்சி காலத்துல இந்த மகளிர் உரிமை தொகையானது மாதம் 15ஆம் தேதி வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சூழல்ல ஆனா இந்த மே மாதத்துக்கான தொகையானது இன்னும் வழங்கப்படல அப்படின்னும் நாளை 15ஆம் தேதி அப்படிங்கறதுனால பெண்களுடைய வங்கி கணக்குல இந்த 1000 ரூபாய் வரவு வைக்கப்படுமா அப்படின்னு பல பெண்களிடையே கேள்வி எழுந்திருக்கு. இந்த சூழ்நிலையில தான் முதலமைச்சரான விஜய் அவர்கள் இது பத்தின ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. மகளிர் உரிமை தொகை திட்டத்தை மறுசீரமைக்கிறதுக்கு சிறிது காலம் அவகாசம் தேவை அப்படின்னும் மாதம் பெண்களுடைய வங்கி கணக்குல 1000 ரூபாய் வரவு செய்யப்பட்டு வந்த நிலையில இந்த மாதம் தாமதமானது குறித்து விளக்கம் வெளியிட்ட நிலையில தான் தேதி குறிப்பிடாம சீக்கிரமாவே கொடுக்கப்படும் அப்படின்னு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. இந்த அறிக்கை குறித்து முன்னாள் முதல்வரான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. மே மாசத்துக்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகையை 15ஆம் தேதி வரவு வைக்கணும் அப்படின்னும் ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டத்தை தொடர இப்போ எதுக்கு அவகாசம் அப்படிங்கிற மாதிரி, என்ன மறுசீரமைப்பு பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளை எழுப்பியிருக்காரு. திராவிட மாடல் அரசின் மக்கள் நல திட்டங்களை தொடருவோம் அப்படின்னும் நேத்து தானே சட்டப்பேரவையில பேசுனீங்க, மாசம் 2500 ரூபாய்னு சொல்லிட்டு 1000 ரூபாய் கூட தராம இழுத்தடிக்கிறது தான் உங்க மாற்றமா அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்காரு.